ஆதவன் செய்தி சேவைக்காக நாம் இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் துவாரகேஸ்வரன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் துவாரகேஸ்வரன். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் ஊர்காவற்று நீதவான் நீதிமன்றத்திலே மீண்டும் வித்யாவுடைய படுகொலை விசாரணை நடைபெற்றிருக்கின்றது. அதை பற்றி விரிவாக குறிப்பிடுங்கள் துவாரகன். இன்று காலை 9:30 மணிக்கு ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்துக்கு நான் பிரபல சட்டத்தரணிகளுடைய ஜூனியர் லோயர்ஸ் 3 பேரை இணைத்துக் கொண்டு இன்று காலை 9:30 மணிக்கு நீதவான் நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தோம். அந்த இடத்திலே பிரபல மூத்த வழக்கறிஞர் எமது சட்டத்தரணிகளை பார்த்து பல கேள்விகளை தொடுத்திருந்தார். முதலாவது கேள்வியாக, நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்று. அதற்கு எந்த பதிலும் நமது சட்டத்தரணிகள் அளிக்கவில்லை. நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தது இந்த வழக்கு எப்படி நடைபெறுகின்றது என்பதனை மட்டும் பார்ப்பதற்காக வந்திருந்தோம் என்று கூறியிருந்தோம். நன்கு பரிச்சயமான பிரபல சட்டத்தரணியும் மூத்த வழக்கறிஞருமான KV தவராஜாவுக்கு பரிச்சயமானவர்கள் தான் அங்கு பிரசன்னமாகி இருந்தவரை நான் இங்கு முக்கியமாக குறிப்பிட விரும்புகின்றேன். அதேவேளை அவர் கூறியிருந்தார், தன்னுடன் இணைந்து இந்த வழக்கிலே வாதாடும்படி கூறியிருந்தார். அவர்கள் அந்த வழக்கிலே நாங்கள் வாதாட முடியாது என்பதனை உறுதியாக தெரிவித்திருந்தார்கள். காரணம், அவர் கூறியிருந்தால் வழக்கு பதிவு சட்ட புத்தகத்திலே பதிவு செய்துவிட்டு அவர்கள் கூறியிருந்தார்கள், தனக்கு அந்த குடும்ப உறவினர்கள் யாரும் எழுத்து மூலம் இதுவரை எங்களுக்கு வாதாடும்படி கூறவில்லை. ஆகையால நாங்கள் வாதாட முடியாது. ஸ்டேட் கவுன்சிலில் இருக்கின்ற சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்த லோயர்ஸ் தான் அங்கே வாதாடி இருந்தார்கள். அவர்கள் தான் குறுக்கு விசாரணை செய்தார்கள். இன்று தாயாருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற தம்பியாருடைய வாக்குமூலம் பதிவு செய்யும் பொழுது அவர் மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் அனுமதித்து யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஏற்றியிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த வழக்கிலே தாயார் மயங்கி விழுந்ததாகவும் கூடிய ஒரு ஊடகத்திலே வந்தது. அந்த ஊடகத்திலே நான் இன்றைக்கு பகிரங்கமாக கேள்வி தொடுக்கின்றேன். அந்த ஊடகத்தை ஜனநாயக ரீதியில தமிழ் மக்கள் வாழ வேண்டும் என்று இனியாவது சிந்திக்கிற ஊடகமா இருந்தால், ஊதுகுழலா இருந்தால், அவரை அந்த தாயார் மயங்கி விழுந்த படத்தை நிரூபிக்குமாறு கேட்கின்றேன். நான் என்று அவருடைய சகோதரன் மயங்கி விழுந்த படத்தை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புவதை உங்களுக்கு பரிபூர்ணமாக என்னுடைய முகநூல் ஊடாக நிரூபித்திருக்கின்றேன். துவாரகேஸ்வரன், இன்றைய தினம் இந்த சட்டமாதிப திணைக்களத்தில் வந்த 2 சட்டத்தரணிகள் வாதிட்டதாக கூறினீர்கள். இது அரசாங்க தரப்பினுடைய, அதாவது குற்றவாளிகளுக்கு எதிராக விசாரணை மேற்கொண்டார்களா? நிச்சயமாக குற்றவாளிக்கு எதிராக அந்த நடவடிக்கை என்று மேற்கொண்டு 9 கொலை குற்றவாளிகளையும் இன்று குற்ற புலனாய்வு அதிகாரிகளிடம் கையளிப்பதற்கு சிறையில இருந்து எடுத்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே 3 குற்றத்துக்கு கீழே அவர்களை கொழும்பு சென்று 30 நாள் தடுத்து வைத்து விசாரிக்கிற அளவுக்கு மேன்மதங்கிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அளித்த உத்தரவின் பேரில் இன்றைக்கு குற்றவாளிகளை கொழும்பு கொண்டு செல்கின்றார்கள். என்னென்ன அடிப்படையில் இவர்களை இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவில் வைத்து விசாரணை செய்ய போகின்றார்கள்? நிச்சயமாக நீதிமன்றத்தை தாக்கியது இந்த குற்றம், இந்த பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததன் படியில்லாதால் நீதித்துறைக்கு கல்லறிப்பட்டது, காவல்துறைக்கு தாக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்க, அதே வேளையில இந்த இன நல்லிணக்கத்துக்கு முரண்பாடாக இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற 3 குற்றத்துக்கு அடிப்படையிலே தான் இவர்களுக்கு டிஓ தடுத்து வைத்து விசாரிக்கின்ற உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் அதிமேன்மதங்கிய ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நல்லாட்சியின் கீழே. இதே வேளையில் இப்பொழுது அரசாங்க தரப்பினுடைய சட்டத்தரணிகள் இன்றைய தினம் வித்யாவுடைய படுகொலை குறித்து விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது இனிவரும் காலத்திலும் அவர்கள் தான் இந்த குறுக்கு விசாரணையை மேற்கொள்வார்களா? நிச்சயமாக அவர்கள் தான் செய்வார். இன்றைக்கு மூத்த சட்டத்தரணி KV தவராஜாவை 9 குற்றவாளிகள் கூட்டிலே நிறுத்தப்பட்டிருந்த பக்கத்துக்கே தான் அவரை இருத்தி இருக்கின்றார் கதிரையில. அவர்கள் எந்த குறுக்கு விசாரணையும் செய்யப்படவில்லை. நிச்சயமாக முழுமையாக ஸ்டேட் கவுன்சில் அரசு தரப்பு சட்டத்தரணிகள் தான் அங்கே வாதிட்டவர்கள். இப்போது என்னுடைய கேள்வி என்னவென்றால், பொதுவாக ஒரு கொலை குற்றம் நடந்தால் அது அந்த குடும்பம் சார்ந்ததல்ல, அது அரசாங்கத்துடைய வழக்காக மாறிவிடும். அந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் 2 சட்டத்தரணிகளை இன்று நியமித்து வாதாட வைத்திருக்கின்றது. தவராஜா அவர்கள் இந்த இடத்திலே எங்கே வந்தார் இந்த வழக்குக்கு? தவராஜா அவர்கள் அந்த குடும்ப உறவினர்களோடு நேற்று பிற்பகல் 2 மணி வரையும் புங்குடுதீவு சேர்ந்த மிக புகழ்பூத்த கல்விமான்கள், பிரபல வர்த்தகர்கள் உட்பட நாங்கள் சிரேஷ்ட சட்டத்தரணிகளோடு சுமார் 5 மணி நேரம் நாங்கள் கலந்துரையாடித்தான் இந்த சட்டத்தரணிகளை நேற்று இரவோடு இரவாக யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்தோம். அது சம்பந்தமாக உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம். மேலவே நேற்று பிற்பகல் 2 மணிக்கு சட்டத்தரணிகளுடைய நம்பரும் உங்களுக்கு அளித்திருக்கின்றோம். நிச்சயமாக அவர்களை நாங்கள் இது முன்னுதாரணமாக உங்களுக்கு தெளிவுபடுத்திய காரணம் என்னென்றால், இங்கே இருக்கிற ஒரு சில ஊடகங்கள் நிச்சயமாக இவர்கள் விஜயகலா மகேஸ்வரன் குற்றவாளியை தப்ப
நீங்கள் ஒரு சுதந்திர ஊடகம் நியாயத்தை நீதியையும் இந்த சர்வதேசம் வரையும் தெளிவுபடுத்துவீர்கள் என்பதற்காகத்தான் இந்த ஆண்டவன் சத்தியமாக என் வாழ்நாள் மேல் சத்தியமாக உங்களுக்கு நான் நேற்று அந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தியது எந்த ஊடகத்துக்கும் இல்லை. அதற்கு மாறாக ஒரு மரணச் சடங்கில் கலந்து கொண்ட நேரம் தினக்குரல் பிரதம நிர்வாகத்தினருக்கும் திரு கேசவராஜாவுக்கும் கூறி கனத்த பொதுமையானத்திலும் இருந்து இதை நான் கூறியிருக்கின்றேன். அதே நேரம் பாரதி என்கின்ற எடிட்டருக்கும் கூடிய தகவலை மட்டும் 3 பேருக்கும் தான் நான் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். நிச்சயமாக நான் இப்போது இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். இப்போ அரசாங்க தரப்பினுடைய சட்டத்தரணிகள் இவற்றை வாதிடுகின்ற நேரத்திலே இந்த கொழும்பிலிருந்து வந்த பார்வைக்கு வந்திருந்த சட்டத்தரணிகளுடைய வகிபாகம் என்ன இதிலே? அவர்கள் நிச்சயமாக இன்றைக்கு அந்த குடும்ப உறவினர்களிடம் ஒரு எழுத்து மூலம் ஒரு உத்தரவாதத்தை பெற வேண்டும். அவர்கள் தரப்பிலே நாங்கள் வாதிட வந்திருக்கிறோம் என்று. ஆனால் காலையிலே நாங்கள் போன நேரம் கூடி அவர்கள் ஒரு கையெழுத்து போடக்கூடிய மனோநிலையிலே இல்லை. எங்களுடைய சட்டத்தரணி கூறியிருந்தார் அவர்கள் மனோநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமை, அவர்கள் ஒரு மயக்கமான நிலையில இருக்கின்றார்கள். அவரிடம் இந்த இடத்திலே எழுத்து மூலம் பெறுவது சட்டத்துக்கு முரணானது. ஆகையாலே நாங்கள் இதை ஒப்சர்வ் பண்ணி போவோம். எங்களுக்கு எழுத்து மூலம் எடுக்காதபடியால எங்களுக்கு வாதிட முடியாது. எங்களால் தொடுக்க வேண்டிய நீதவான் முன்னிலையிலே தொடுத்து அந்த நீதவானுக்கு உந்து சக்தியா இருந்து இந்த விசாரணையை முன்னெடுத்து செல்வதற்கு சில கேள்விகளை தொடுக்க முடியாது இருக்கின்றது. நாங்கள் எழுத்து மூலம் எடுக்கவில்லை. ஆகையால வாதிட மாட்டோம். இதை ஒப்சர்வ் பண்ணி நாங்க கொழும்பு சென்று எங்களுடைய பிரபல சட்டத்தரணிகளுடன் ஆலோசித்து எதிர்வரும் புதன்கிழமை உங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதாக எங்களோடு வந்திருந்த குழுவினருக்கு சமர்ப்பித்த பின்னர் அவர்களுடைய உறவினருடன் கலந்து ஆலோசித்துத்தான் மேற்கொண்டு அவர்களுக்கு வாதாடுவதற்கு முன்வருவார்கள். அதுவரையும் இவர்களை டிஓ கொண்டு வந்து கொழும்பிலே வச்சு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மிக விரிவாக விசாரணை செய்வார்கள். காரணம் அந்த குற்றவாளிகள் கொலை செய்ததையோ கற்பழித்ததையோ யாருமே கண்கொண்ட சாட்சி இல்ல. ஆகவே அந்த லேன்ல கொண்டு போய் அந்த பெண்மணி அந்த வித்யாவை கொண்டு செல்லும் பொழுது அங்கே கண்ட ஒரு பெண்மணி இந்த 7:30 மணி போல இந்த 3 பேர் இந்த இடத்தால போனவ திரும்பி இந்த இடத்தால பெறவில்லை, வேறொரு பாதையால போனவர்கள் அதை மட்டும் சாட்சியா வச்சுத்தான் இவ்வளவு குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள். அரசாங்க தரப்பினுடைய சட்டத்தரணிகள் 2 வாதிடுகின்றார்கள். அதே வேளையிலே தவராசா வாதிடுகின்றார். 3ஆவதாக கொழும்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய கனிஷ்ட சட்டத்தரணிகளும் வந்திருக்கின்றார்கள் என்ற பொழுது நான் கேட்பது இறுதியிலே யார் இதை வாதிட போகின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்னமும் 3 தினங்களிலே யார் வாதிட போவது என்பதனை உங்களுக்கு தெளிவா விளங்கும். இன்னும் 3 தினங்களிலே எதிர்வரும் நாட்களிலே சாட்சி தரப்பிலே யார் வாதிட போறார் என்பதை ஆண்டவன் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் சட்டத்தரணி தவராஜா அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையிலே இந்த கொழும்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த 2 சட்டத்தரணிகள் குறித்து தனக்கு சந்தேகம் நிலவுவதாக கூறியிருந்தார். அது பற்றி சொல்லுங்கள் துவரகேசரம். நிச்சயமாக 2 இல்ல 3 சட்டத்தரணிகள் அங்கு வந்திருந்தார்கள். நிச்சயமாக KV தவராஜா அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் நான் அவர்களை அழைத்து வந்ததாக பரிபூர்ணமாக அவர்களுக்கு தெரியும். அவர்கள் வழக்கு சுமார் 3.5 மணி நேரம் விசாரணையில தொடர்ந்திருந்த பொழுது நீராகாரம் அருந்துவதற்கு வெளியிலே வரும் பொழுது நாங்கள் அவர்களை அழைத்து வந்தது அத்தனையும் அவர்களுக்கு தெரியும். நன்றி. நன்றி.